நமக்கு இருக்கிற ஒரே பிரச்சனையே அந்த 10 கோடி ரூபாய் பணத்தை எப்படி சம்பாதிக்க போறோம்னு மட்டும்தான். நல்லா யோசிச்சா அதுக்கான வழியும் நமக்கு கிடைச்சிடும். நீ எதுக்கும் கவலைப்படாத அபி. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் 9 மணி நேரம் டைம் டிஃபரன்ஸ் இருக்குமே. அப்போ இங்க இப்போ நைட்டு 12 மணினா அமெரிக்கால இன்னைக்கு மதியம் 2:30 மணி. அப்போ இந்தியால காம்படிஷனோட அட்மிஷன் சப்மிட் டைம் அமெரிக்கால க்ளோஸ் ஆக இன்னும் 9 மணி நேரம் இருக்கு. பூர்ணா கால் பண்ணலாம். என்ன அபி இந்த நேரத்துல போன் பண்றாங்க? என்ன அபி இந்த டைம்ல கால் பண்ணிருக்கீங்க? என்ன விஷயம்னு சொல்லுங்க. பூர்ணா, இப்ப அங்க டைம் என்ன? டைமா? ஆஃப்டர்நூன் 2:30. டேட் பூர்ணா? இந்தியால என்ன டேட்டோ அதேதான். என்ன ஒரு 9 hours பேக்ல இருக்கும். என்ன விஷயம் அபி? பூர்ணா, நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், முடியுமா? என்ன அபி முடியுமான்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? எப்படி நீங்க இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? ஒரு நிமிஷம் இருங்க. நான் லேப்டாப்ல அப்ளிகேஷன் எல்லாம் ஓபன்ல இருக்கா க்ளோஸ்ல இருக்கான்னு பார்த்து சொல்றேன். பை. அபி அப்ளிகேஷன் ஓபன்ல தான் இருக்கு. அபி உங்க அப்ளிகேஷனை சக்சஸ்ஃபுல்லா அப்பவே அப்லோட் பண்ணிட்டேன். அபி ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. நான் உங்க டீடைல் எல்லாம் போட்டு அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிடுறேன். இந்தியன் டைம்க்கு மார்னிங் 6 நீங்க டிசைனை அப்லோட் பண்ணனும். அத மட்டும் மறந்துடாதீங்க. நீங்க அந்த வேலையை பாருங்க. தேங்க்ஸ் பூர்ணா. தேங்க் யூ. இன்னும் கொஞ்ச நேரத்துல டிசைன் பண்ணி சப்மிட் பண்ணி ஆகணும். என்ன டிசைன் பண்றது? டிசைனை பார்த்த உடனே இம்ப்ரெஸ் ஆனும். அதே நேரத்துல மனசுல நம்பிக்கையும் பாசிட்டிவ் வைப்ரேஷனும் வரணும். என்ன டிசைன் பண்ணணும்? ஏய் ஸ்ரீஜா, என்னடி தூங்காம நடந்துகிட்டு இருக்க? அபி கடன் அடைக்க நாளைக்கு தான் கடைசி நாள். இன்னும் ஒரே ஒரு நாள் இருக்கு. அதான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இனிமே இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு ஸ்ரீஜா? அந்த சீதா கடனை கட்டுறதுக்கு வச்சிருந்த பணத்தை தொலைச்சிட்டா. அபிகிட்டயும் பணம் கிடையாது. இத்தனை நாளா சம்பாதிக்க முடியாத பணத்தை இருக்கிற ஒரே ஒரு நாள்ல அபி சம்பாரிச்சிருவாளா என்ன?
அபி இது இவ்ளோ கேவலமா டிசைன் பண்ற? இப்படி டிசைன் பண்ண எப்படி காம்படிஷன்ல ஜெயிக்க முடியும்? நல்லா யோசி அபி, பார்த்த உடனே இம்ப்ரெஸ் ஆகணும். அந்த மாதிரி ஒரு டிசைனை யோசி. பாப்பா, நீதான் என்னோட இன்ஸ்பிரேஷன். நீ கொடுத்த ஐடியாவை வச்சு நான் புதுசா டிசைன் பண்றேன். டிசைன் நான் எதிர்பார்த்த மாதிரியே வந்திருக்கு. இந்த டிசைனை உடனே ஸ்டிச் பண்ணி ரெடி பண்ண வேண்டியதா. ஸ்ரீஜா, ஆல்ரெடி நம்ம ஜெயிச்சிட்டோம். நீ ஃப்ரீயா விடு. வா, பேசாம வந்து படு. வா. இல்ல, உனக்கு அந்த அபிய பத்தி இன்னும் சரியா தெரியல. அதனாலதான் நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க. அந்த அபி சீதா மாதிரி ராமனுக்காக எதையும் செய்வா, எந்த ரிஸ்க வேணாலும் எடுப்பா. அந்த அபி நாளைக்கு ஒரு நாளுக்குள்ள ஏதாவது மேஜிக் பண்ணி 10 கோடி ரூபாய் பணத்தை ரெடி பண்ணி சஞ்சீவ் கடனை அடைச்சிட்டான்னு வெய்யு. அப்புறம் நாம சவால தோத்துருவோம். ஏன் ஸ்ரீஜா மேஜிக் அது இதுன்னு சொல்லி பயப்படுற? ஒரு நாள்ல 10 கோடி பணத்தை யாரால சம்பாதிக்க முடியும்? மா, உனக்கு ஆமா முயல் ரன்னிங் ரேஸ் கதை தெரியும்ல? தெரியுமே. அந்த கதையில ஜெயிச்சது யாரு? ஆமை. ஆமையால முயலை ஜெயிக்க முடியாதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் எப்படி ஆமா முயலை ஜெயிச்சுச்சு? தான் எப்படியும் ஜெயிச்சிருவோங்கிற திமிர்ல தான் முயல் ஆமை கிட்ட தோத்து போச்சு. நான் முயல் மாதிரிமா, ஆனா அந்த அபி கிட்ட நான் தோக்கவே மாட்டேன். சரி ஸ்ரீஜா, இப்ப என்ன பண்ண போற? அபி வேலை செய்யற கம்பெனில வாட்ச்மேனா இருக்கிறது நம்மால் தானே. அவனுக்கு போன் பண்ணி அபி என்ன பண்றான்னு விசாரிக்கலாம். மேடம், சொல்லுங்க மேடம். செக்யூரிட்டி, அபி இப்போ எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமா? அபி மேடம் கம்பெனில தான் இருக்காங்க மேடம். என்ன சொல்ற? அபி கம்பெனில இருக்காளா? இந்நேரத்துல கம்பெனில என்ன பண்றா? ஆமா மேடம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அபி மேடம் அவசரமா வந்தாங்க. எனக்கு பர்சனல் வேலை இருக்கு, நான் முடிச்சிட்டு கிளம்புறேன்னு கம்பெனிக்குள்ள போயிட்டாங்க. ஏன் மேடம் கேக்குறீங்க? முட்டாள் முட்டாள். என்ன மேடம் திட்டுறீங்க? நான் உனக்கு எதுக்காக காசு கொடுத்து வச்சிருக்கேன்? அபி வந்தானா எனக்கு போன் பண்ணி சொல்ல மாட்டியா? அபி மேடம் சாதாரணமா கம்பெனிக்கு வந்தாங்கன்னு நினைச்சிட்டேன் மேடம், அதனால தான் மேடம் சொல்லல. அன் டைம்ல அபி சாதாரணமா ஆபீஸ்க்கு வேலைக்கு வராளா? உடனே சீக்கிரமா போய் அபி என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணு. ஓகே மேடம். அபி கடன் கட்ட ஏதோ ஐடியா பண்ணிட்டாங்க. அபி மேடம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சரி, போய் என்னன்னு கேட்போம். மேடம், இந்த நேரத்துல துணி தைச்சிட்டு இருக்கீங்க? அதுவா, நான் பிரைஸ் மணி வின் பண்றதுக்கு ஒரு இன்டர்நேஷனல் காம்படிஷன்ல கலந்துக்க போறேன். அதுக்கான டிசைனை தான் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே மேடம். மேடம், டீ காஃபி ஏதாவது வாங்கிட்டு வரட்டுங்களா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாண்ணா, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே மேடம். இந்த
நேரத்துல அபி ஆபீஸ்க்கு போய் என்ன பண்றா? சொல்லுங்க செக்யூரிட்டி. மேடம், இதுதான் விஷயமா? நினைச்சேன். அந்த அபி இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணுவான்னு நினைச்சேன். சரி இரு, நான் ஒரு 5 மினிட்ஸ்ல கால் பண்றேன். ஓகே மேடம். ஸ்ரீஜா, என்ன ஆச்சு? அந்த அபி பணத்துக்காக ஏதோ காம்படிஷன்ல ஜாயின் பண்ண போறாளாம். அது என்னடி காம்படிஷன்? அத பத்தி தாமா பாத்துட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. சரி. பெஸ்ட் டிசைன் இன்டர்நேஷனல் காம்படிஷன். அப்படின்னா என்னடி? இது ஒரு டிசைனர் காம்படிஷன்மா. இந்த காம்படிஷனுக்கு நாம நம்மளோட டிசைனை பண்ணி சென்ட் பண்ணணும். ஆ, அவங்க அந்த டிசைனை இன்டர்நெட்ல சோஷியல் மீடியால போடுவாங்க. காம்படிஷனுக்கு வந்த டிசைன்ல எந்த டிசைன் அதிகமா ட்ரெண்டிங் ஆகுதோ அந்த ட்ரெண்டிங்க்கு ஏத்த அளவுக்கு பணம் வரும். ட்ரெண்டிங்க்கு தகுந்த மாதிரி பணமா? அப்போ அபி பண்ற ஆட் பயங்கரமா ட்ரெண்டிங் ஆன அப்போ அபி 10 கோடி பணத்தை சம்பாரிச்சிருவாளா? வாய்ப்பு இருக்குமா? வாய்ப்பு இருக்கா? ஏய், என்னடி சொல்ற? அப்ப அபி சஞ்சீவ் கடன் அடைச்சிருவாளா? அபி காம்படிஷன்ல கலந்துகிட்டாதானே ட்ரெண்டிங் பணத்தை பத்திலாம் நம்ம யோசிக்கணும். அபிய காம்படிஷன்ல கலந்துக்க விடாம தடுத்துட்டா? ஏய், அது எப்படி தடுப்ப? லாஸ்ட் டேட் 3rd மார்னிங் 6 காலையில 6 மணி வரைக்கும் தான். மறுபடியும் ஃபோன் வந்துருச்சு. மேடம் ஃபோன் தான். ஹலோ, செக்யூரிட்டி. சொல்லுங்க மேடம். அபி அவ ரெடி பண்ற டிசைனை தச்சு முடிக்க கூடாது. சரிங்க மேடம். அதுக்கு நீ என்ன பண்ற? மார்னிங் 6 மணி வரைக்கும் உங்க கம்பெனி இபி ஃபியூஸ புடுங்கி வச்சிரு. கரண்ட் இல்லனா மிஷின் ஓடாது, வெளிச்சமும் இருக்காது. அப்புறம் எப்படி அந்த அபி ப்ராஜெக்ட டிசைன் பண்றான்னு பாக்குற? மேடம், அவசியம் ஃபியூஸை புடுங்கணுமா மேடம்? ஏன் ஃபியூஸ புடுங்க மாட்டியா? ஐயோ, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க மேடம். நான் ஃபியூஸை பிடிங்கிறேன். அத செய். ஓகே மேடம். ஸ்ரீஜா, எப்படியாவது அந்த அபிய நாளைக்கு ஒரு நாளுக்குள்ள 10 கோடி பணத்தை சம்பாதிக்க விடாம தடுத்துடணும் ஸ்ரீஜா. அப்பதான் நாம நினைச்சது நடக்கும். மா, அபி ஜெயிச்சானா அது நான் செத்ததுக்கு சமம். அபிய நான் ஜெயிக்கவே விட மாட்டேன். ஸ்ரீஜா மேடம், நான் என்ன சொல்ல வரேன்னே கேட்க மாட்டாங்க. சரி, கொடுக்குற காசுக்கு சொன்னதை செஞ்சிருவோம். என்ன இப்படி திடீர்னு கரண்ட் போயிடுச்சு? கரண்ட் இல்லாம எப்படி வேலை செய்யறது? ஐயோ, அபி மேடம் வராங்களே. மேடம். அண்ணா, என்னண்ணா? சொல்லுங்க மேடம். என்ன திடீர்னு கரண்ட் போயிடுச்சு? எனக்கு எப்படி மேடம் தெரியும்? ஈபில இருந்து கரண்ட்டை கட் பண்ணிருக்கலாம். இல்லண்ணா, ஸ்ட்ரீட்ல எல்லாம் லைட் எரியுதே.
நம்ம பில்டிங்ல மட்டும்தான் கரண்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமா மேடம், ஒருவேளை நம்ம பில்டிங்ல ஃபியூஸ் போயிருக்கும். ஃபியூஸ் போயிருக்குமா? சரி, நம்ம கம்பெனி எலக்ட்ரீஷியனை வர சொல்லி ஃபியூஸ் போட சொல்லுங்க. அது கம்பெனி எலக்ட்ரிஷியன் வந்து ஃபியூஸ் போட முடியாது மேடம். லைன்மேன் வந்து தான் ஃபியூஸ் போட முடியும் மேடம். நான் வேணா ஈபிக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறேன். ஆனால் நான் ஃபோன் பண்ணாலும் ஈபிக்காரவங்க காலையில் தான் வருவாங்க மேடம். காலையிலயா? நான் விடியறதுக்குள்ள டிசைன் பண்ணி முடிச்சு காம்படிஷனுக்கு அனுப்பணும்னா? அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது மேடம். காம்படிஷனுக்கு பஞ்சம். வேற ஏதாவது ஒரு காம்படிஷனில் கலந்துக்குங்க மேடம். பேசாம டிசைன் பண்றதை விட்டுட்டு வீட்டில் போய் படுத்து தூங்குங்க மேடம். அபி மேடம் நான் சொன்னதை கேட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவாங்களான்னு பார்ப்போம். நான் பிறந்து எனக்கு கிடைச்ச முத அடையாளம் உன்னாலதான். எல்லாரும் என்ன டெய்லர்னு கூப்பிட காரணமே நீதான். என் சஞ்சீவ் எனக்கு கிடைக்க காரணமும் நீதான். நான் சஞ்சீவ் பாப்பாக்கு அடுத்து உன்னதான் ரொம்ப நேசிக்கிறேன். நான் துன்பத்துல இருக்கும்போது நீ நிறைய வாட்டி எனக்கு கை கொடுத்திருக்க, என்ன ஆளாக்கி விட்டுருக்க. நான் இப்போ பண்ண போற டிசைன் நேஷனல் லெவல்ல வின் பண்ணணும், வைரல் ஆகணும். இந்த காம்படிஷன்ல நான் ஜெயிக்கணும். அப்பதான் என் சஞ்சீவை நான் காப்பாத்த முடியும். எப்பவும் போல உன்னை நம்பிதான் நான் களத்துல இறங்குறேன். எனக்கு நீ துணையா நில்லு. என்ன சத்தம் இது? கரண்ட் இல்லாம அந்த இருட்டுல என்னடி பண்ண முடியும்? இந்நேரம் அந்த அபி நமக்கு இந்த டிசைனிங் காம்படிஷன்லாம் வேண்டாம்னு விட்டுட்டு வீட்டுக்கு ஓடி போயிருப்பா. செக்யூரிட்டி தான் கால் பண்றாரு, என்னன்னு கேளு. என்ன அபி கரண்ட் கட் பண்ணதுனால வீட்டுக்கு போயிட்டாளா? அபி மேடத்தை ஜெயிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை மேடம். மேடம் அவங்க புருஷனுக்காக அபி மேடம் எந்த எல்லைக்கு வேணா போவாங்க. அதை நான் இந்த கம்பெனியில் ஏற்கனவே எடுத்த ஆர்டரை முடிக்கும் போது அவங்ககிட்ட இருந்த வெறியிலேயே பார்த்தேன். இப்போ கூட நீங்கள் சொன்னதுனால கரண்ட்டை கட் பண்ணி விட்டேன். ஆனால் அது வேஸ்ட்டுன்னு புரிஞ்சு போச்சு மேடம்.
சிங்கத்தை சீண்டி பார்க்காதீங்க மேடம், அது உங்களுக்கு தான் ஆபத்து. யோ, சும்மா பில்டப் கொடுக்காம விஷயத்த சொல்லு. மேடம், நான் கரண்ட்டை கட் பண்ணதுக்கு அப்புறமும் அவங்க வேலையை நிறுத்தவே இல்லை மேடம். மெழுகுவத்தியை கொளுத்தி வச்சுக்கிட்டு வேர்த்து ஒழுக ஒரு சொட்டு காத்து கூட இல்லாம ஒரு துளி சோர்வும் இல்லாம மேனுவல் மிஷின்ல தச்சிட்டு இருக்காங்க மேடம். அபி மேடம் தைக்கிற அந்த மிஷினோட சத்தமே இடி இடிக்கிற மாதிரி இந்த கம்பெனி முழுக்க எதிரொலிக்குது மேடம். அந்த சத்தத்தை நீங்களே கேளுங்க மேடம்.